சாப்பாடு மேலே தான் வைக்கிட்டேன். இதையும் கூட வைக்கிறது காடு அடுத்து விட முன்னாடியே வை, அதில் சாப்பாட்டில் வை. ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா காடை பிரியாணி வித் காடை ஃபுல் ஃப்ரை. அப்படியே எண்ணெயில் மூழ்கி எடுத்து அவளை கூட ஒன்று நல்லா பார்த்துருப்பீங்க அதை பொரிக்கிறது எல்லாத்தையுமே. ஸோ வேறு லெவலில் பொரித்து ஃபுல் காடையும் வச்சுருக்குறோம். முழு காடை வித்து சிக்கனுக்கு பதில் இந்த டைம் ஆமாம் எக்கா முழு காடை ஃப்ரை பிரியாணி. அப்புறம் வித்து ஒயிட் எக் வச்சுருக்குறோம். ரைட்டாக வச்சுருக்கல வச்சுருக்கோம், பட் ஆனால் வந்து எனக்கு ஜலதோஷம் லைட்டாக, அதனால் வேணாம் நான் வச்சுருக்கேன். வேறு என்ன வேறு லெவலில் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருக்குது சாப்பிட. எனக்கும் பிடிச்சிருக்குது. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது எப்படி ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு அப்படியே பார்க்கும்போது மூக்கில் அப்படியே ரசம் செம்மையாக அடிக்குது. சாப்பாடு அள்ளி வைக்கும் போது பார்த்துருப்பீங்க அப்படியே இலையில பறக்க பறக்க நல்லா அதுலேயே வெறுத்துருச்சு. நல்லா உட்காந்துருக்குறோம், நல்லா சாப்பிட்டுக்கிட்டே. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்ம சேனலில். தொடச்ச வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. முக்கியமான விஷயம். நல்லா பிரியாணி வந்துருக்கு, கறிமே நல்லா சாஃப்டாக இருக்குது. அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீ சாப்பிட்ருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் உண்மையுமே சிக்கன் மட்டனை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உடம்பு நல்லது ரொம்ப. அது இருக்கிற ஹீட்டை விட இல்லை, ஹீட்டு ரொம்ப கம்மி தான். இப்போ ஹீட் இல்லாமல் இருக்காதா? அப்படி சொல்ல முடியாது, ஒரு யோகமாக பண்ணலாம். ஃப்ரை நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரை போகவே இல்லை, நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கு டேஸ்ட்டு. அது பிரியாணியோட சாப்பிடும்போது வேற லெவல் ஃபீல். ருசினா ருசி, அப்படி ஒரு ருசிப்பா. ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சாப்பிட்டா எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும். எனக்கு தெரியாது, நல்ல டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆமாம், நானே எலும்பையே பிச்சுட்டேன்.
அதாவது எனக்கு வந்து சோதனை. நான் ஈஸியாக பிடிச்சிட்டேன். எலும்பு கூட டேஸ்டாக இருக்குப்பா. ஃப்ரையில் எலும்பு டேஸ்டாக தான் இருக்கும் உண்மையாலுமே. ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு எது மறந்துட்டு தானே இல்லையா? சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைமா? ஏன்னா முன்னாடியே சாப்பிட்டா இருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். நம்மளாம் கரெக்டாக எல்லாத்தையும் கை வச்சிடுறது. ஒன்றுக்கும் மறக்கிறது இல்லைப்பா. தோல் உரிக்கிற முறையில் நானும் பிடிக்கிறேன். ஒழுங்காக வைக்க மாட்டேன். எலும்பையா? குத்தாது? எல்லாத்தையும் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் என்னத்தை குத்துது? பத்தியா எவ்வளோ பெரிய எலும்பு எடுத்துக்கனே? நீ எங்க பெருசா எலும்பு எடுத்தியா? எல்லாத்தையும் எலும்பு தின்னுட்டு இருக்காங்க. அதான் காணுமே பார்த்தேன். இன்னொரு வீடியோ எடுத்துருக்கீங்க. ஒன்ன விடையா? சொன்ன மாதிரி பாரு, எலும்பு வீட்டில் பார்த்தியா? ரொம்பவே இருக்குதுல்ல? சூடா இருக்குல்ல அதனால இருக்கு. ஆனா சாப்பாடு செம்ம டேஸ்ட். காடை போட்டதுனால எங்க தெரியல இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருந்தது.
ஒட்டிக்கிச்சு, எரிய ஆரம்பிக்குது மசாலா ஒட்டினதுனால. நீதான் நல்லா சாப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சேன். அவ்வளோதான், நான் வின் பண்ணிட்டேன். பாரு, ஒழுங்கா தான் சாப்பிடுறேன். அப்ப எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன்ல, காடை போட்டதுனால என்னவோ தெரியல, நார்மல் பிரியாணி இந்த சிக்கன் மட்டன் அந்த பிரியாணியை விட ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அப்புறம் என்ன, அந்த மாதிரி ஃப்ரையும் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு தான் முடியா? ஓ சரி சரி. அதை பேசிட்டு இருக்கோம். இது பேசணுமா? ஏதாவது பேசிட்டு இருக்கோம். என்ன பேசுறது? அப்புறம் ஃபுல்லாக வீடியோ பாருங்க. அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. காடை பிரியாணிலாம் செம்ம டேஸ்டாக இருக்கு. என்ன பேசுறது தெரியல. அப்புறம் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலனாலோ இல்லை ரொம்ப பிடிச்சிருந்ததுனாலோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லார்கிட்டயும் பேசணும், நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. சாப்பிட்டு 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 பேசு. இதான் இந்த காலத்தோட லட்சணம். ஓ, நீ எந்த காலம் இப்ப? நீங்களே பாத்துருப்பீங்க, சாப்பிட்டே தெரியல, இங்கெல்லாம் ஒட்டி இடம் எரியுது. எப்படி பிடிச்சி எல்லாத்தையும் கடிச்சு அது ஒட்டி தானே. நான் என்ன பண்றது, பேத்து எப்படி சாப்பிட்டு போறேன் அப்படிங்கலாம் அப்படியே ஒட்டுது. அப்பா வரணும், ஒரு வழியா முடிச்சிச்சு. ஆனா பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா சாப்பிட்டான்னு. வேர்க்குது நல்லா. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, லைட்டாக தெரியும் கண்டிப்பாக, ஏன்னா வேர்த்துருக்குது. அப்புறம் என்ன, கண்டிப்பாக போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நிறைய ஏதாவது இருந்தால் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான். பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.